உங்களுடைய ரூ. 5 காயின் 10,00,000 போதுங்க. ஏங்க ரூ. 1 காயின் கூட 2,00,000 போகுங்கன்னு ஒரு விளம்பரம் வந்து வரும் ஃபோன்ல. அதையும் நம்ம சும்மா இல்லாம தேடி கண்டுபிடிச்சு பழைய நாணயத்தெல்லாம் போட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுவோம். அந்த வாட்ஸ்அப்புக்கு ரீப்ளை வரும். என்ன வரும்? நீங்க ரூ. 1000 கட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு உள்ள போக முடியும்னு சொல்லுவான். உண்மைய சொல்லட்டுமா? நம்மளுக்கு 2,00,000 வருதுன்னா ஒரு காயின் மூலியம், அவங்க ரூ. 750 செலவு பண்ணி நம்மளுக்கு அந்த மீதி பேலன்ஸ் அனுப்பலாம். எக்ஸ்ட்ரா கூட எடுத்துட்டா கூட அனுப்பலாம். ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா, நம்ம முட்டாள்தனமா காசு அனுப்புவோம். அவன் நம்ம எதையாவது பிடிச்சு கொஞ்சமாவது கஷ்டத்துலேருந்து மேலே வரலான்னு நெனைக்கிறோம். கஷ்டப்படுறவன் தான் அந்த வேலையெல்லாம் செய்வான். உடனே அவன் ஈஸியா ஆட்டைய போட்டு போயிடுவான். ஏன்னா, அவன் முகமே தெரியாத ஒருத்தன். இது ஏன் சொல்றேன்னா, நம்ம அட்ரஸ் குடுக்காமலேயே அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு எடுத்து, நம்மள எவ்வளோ மிரட்டுறானுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபோன்லேருந்து எல்லா விளக்கத்தையும் குடுத்துட்டு, என் காசு போச்சுன்னு நம்ம தேடக்கூடாது. நம்ம பக்கத்தில கடைங்களே ரூ. 5 பழைய காசெல்லாம் குடுத்தா ரூ. 10, ரூ. 20, ரூ. 30 எக்ஸ்ட்ராவே கிடைக்கி. அந்த மாரி தேடி போங்க. ஃபோன்ல வர்றது எதையுமே நம்பாதீங்க. நான் நெறைய தடவ அத தான் சொல்றேன். ஏமாறாதீங்க.